ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபு 1:1. அவனுக்கு 7 குமாரர் இருக்கிறாங்க, 3 குமாரத்திகள் இருக்காங்க. 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், அப்படி மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த மனுஷன் எல்லாரிலும் பெரியவராக காணப்படுறார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பாங்களாம். விருந்து செய்கிற அவங்களுடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து எல்லாரும் அவர்களுடைய வருஷப்படி பிறந்த வரிசையின்படி இலக்கத்தின்படி ஏயும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரம் அந்த நாட்கள்லாம் யோபு செய்து வந்தான். அவன் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான் இல்லையா, அதனால் பிள்ளைகளையும் அப்படி வளர்க்குறான். ஆனால் ஒரு நாள் சாத்தான் தேவபுத்திரர் கர்த்தருடைய ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் நிற்கிறான். நின்று கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் சொல்கிறான், நான் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிகிந்து வருகிறேன். இப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சாத்தான்ட்ட சாட்சி சொல்கிறான். ஆனால் சாத்தான் சொல்கிறான், நீங்கள் சும்மாமா அவன் அப்படிலாம் இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்து சுற்றி வேலி அடைச்சி அவனை ஆசீர்வச்சிருக்கீங்க, அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் உங்கள் கையை நீட்டி அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவன் உங்கள் முகத்துக்கு நேராக அவனை தூஷிக்குமா அப்படின்னு பாருங்க நீங்கள் வேணா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான். கர்த்தர்கிட்ட சாத்தான் சேலஞ்ச் பண்ணுறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ வேணா எல்லாம் எடுத்துக்கோ, அவனுக்கு உண்டானதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அவனை மட்டும் நீ தொடக்கூடாது, அவன் உண்டானதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ பாரு எப்படி இருக்கிறான்னு சொன்னோன்னே, எல்லாம் ஒரே நாளில் யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் எல்லாம் ஒரு நாள் அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு ஆள் அவனிடத்துல என்ன சொல்கிறாங்க, எருதுகள்லாம் ஒழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளெல்லாம் சாய்ந்து கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி சாய்த்து கொண்டு போனார். அப்படி ஒன்று சொல்கிறாங்க யோபுகிட்ட, உன் கழுதெல்லாம் போயிடுச்சு, உன் ஆடு போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போயிட்டு கடைசியில் வீடு இடிஞ்சு விழுந்து உன் பிள்ளைகள்லாம் செத்து போயிருட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தராக சொல்கிறாங்க. ஆனால் யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை கூறலை. எப்படி முடியுங்க? அவன் உண்மையாகவே எல்லாம் கொடுத்ததுனால இல்லை, உண்மையாகவே அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினால, பொல்லாப்புக்கு விலகுறனாக இருந்தபடினால அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ திரும்பவும் தேவபுத்திரர்கள்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் கர்த்தருடைய சந்நிதியில் அப்போ திருப்பி கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வர? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாகி அது சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போனா நீ திரும்பவும் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வச்சாயோ? அவன் திரும்பவும் சொல்கிறார் பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, ஒரு காரணம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போது அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார், சில வேளையிலே நமக்கு சோதனை வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அதில் நம்ம உறுதியாய் நிற்கிறோமா என்று பார்க்கறதுக்கு அப்படி ஒரு விசுவாச சோதனை. ஆனால் உத்தமத்தில் அவன் நிற்கிறானான்னு பாருன்னு ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பத்தியா நீ எல்லாம் எடுத்தா போத கூட அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் அப்படி சொல்கிறார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துடுவான். ஆனால் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு நேராக உம்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்லு. அவனுக்கு வியாதியை கொடுக்க சொல்லு.
அப்போ கர்த்தர் சொல்கிறார் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு, ஒன்றும் தொடக்கூடாது, அவனை டச் பண்ணக்கூடாது உயிருக்கு. ஆனால் நீ உன் கையில் தான் இருக்கான், நீ வேணா அவனுக்கு வியாதியை கொடுத்துக்கொண்டு சொல்கிறான். அதே போல் சாத்தான் அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்றான். பாருங்க, அப்போ மனைவி சொல்கிறா, ஏயா இன்னும் 9ஆம் வசனம் பாருங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிற போது அவன் சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிற, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொன்னான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகள்தான் பாவம் செய்யவில்லைன்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு அவனுக்கு நிறைய சோதனை வந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் உத்தமத்தில் நிற்கிறான். தன்னுடைய வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை, நிதானமாய் பேசினான். அதனால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். யோபு தன் சிநேகிதர்களாம் அவனை ரொம்ப ஊசி வச்சு குத்துறா மாதிரி அவனை குத்துறாங்க. ஆனாலும் அவன் நிதானமாய் பேசினான். ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபுவை போல் நீங்கள் யாரும் நிதானமாக பேசவில்லை, நீங்கள் போய் அவனை பாருங்கள், அவனுக்கு போய் அங்கே அந்த இடத்துல எனக்காக நீங்கள் பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அனுப்பி விடுறாங்க. அவங்க வர்றாங்க. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறாரு. இவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுறான். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். கடைசி வரைக்கும் அந்த உத்தமமாக இருந்த பண்ணாலே திரும்மாய் அவன் என்னென்ன இழந்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு மீண்டுமாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் எல்லாம் டபுளாக கொடுத்து நீங்கள் வாஸ்து பாருங்கள். 42, 12, 11 வாஸ்து பாருங்கள். எல்லாம் அவனை விட்டு போனவங்களாம் எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தாங்க. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளனாய் மரித்தான். நீங்களும் நானும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய உத்தமத்தை விட்டு நாம் பிரியக்கூடாது. அப்படி இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. யோபு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான ஒரு கேரக்டர் ஆண்டவரே. கர்த்தாவே, அவன் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் தன் உத்தமத்திலே கடைசி வரைக்கும் நின்றான் ஆண்டவரே. எல்லா சோதனையிலும் அதன் மூலமாக அவன் உயர்த்தப்பட்டான். ஆண்டவரே, உத்தமனை நீர் உயர்த்திடுவீங்க. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து இழந்த யாவற்றையும் திரும்ப கொடுத்தீங்க ஆண்டவரே. அதுபோல நாங்களும் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், கர்த்தருக்கு வழியை ஏசாயா தீர்க்கதரிசி, யோவான் 1:23. இன்றைய கேள்வி, பெத்சாயிதா பட்டணத்தார்கள் யார் யார்? பெத்சாயிதா பட்டணத்தார்கள் யார் யார்?